எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் கைது செய்யப்பட்டதும் அன்றைய தினமே அவர் விடுவிக்கப்பட்டதும் விவாத பொருளாகியிருக்கும் நிலையில் உதயநிதிக்கு திமுகவே செய்து தர முடியாத பப்ளிசிட்டியை தாவேக அரசாங்கம் செய்து கொடுத்துவிட்டது. தேர்தல் தோல்வி, பதில் சொல்லாத மறுசீராய்வு குழு, உட்கட்சி பூசலால் முடங்கி கிடந்த திமுக தொண்டர்கள் எல்லாம் உற்சாகமாகி வீதிக்கு வந்துவிட்டார்கள். தூங்கிக் கொண்டிருந்த திமுகவை தட்டி எழுப்பிவிட்டது தாவேக என்று கொண்டாடுகிறார்கள் திமுகவினர். திமுகவுக்கு அடுத்த தலைமை யார் என்பது கேள்வியாகவே இருந்தது. உதயநிதியை கைது செய்து அந்த கேள்விக்கு பதில் கொடுத்து விட்டது தாவேக அரசாங்கம். இப்படியொரு கைதை செய்து அரசியல் ரீதியாக சறுக்கிவிட்டது தாவேக என்று அரசியல் பார்வையாளர்கள் கூறி வரும் நிலையில், நாங்கள் சறுக்கவில்லை, எங்கள் திட்டமே உதயநிதியை ப்ரமோட் செய்வதுதானே. முதல்வர் விஜயை ஹீரோவாக காட்டி உதயநிதியை வில்லனாக காட்டும் திட்டத்தின் ஒரு பகுதியாகவே இந்த கைது நடந்திருக்கிறது என்று கண் சிமிட்டுகின்றன தாவேகாவின் உயர்மட்ட வட்டாரங்கள். உதயநிதி கைது செய்யப்பட்டு ஊர்வலம் போல தஞ்சாவூருக்கு அழைத்துச் செல்லப்பட்ட விதமும், போலீஸ் விசாரணை முடிந்து கிளம்பிய போது திமுகவினர் வான வேடிக்கை வெடித்து கொண்டாடியதும், சென்னை விமான நிலையத்தில் உதயநிதியை வரவேற்றதும் உதயநிதிக்கு பெரிய அளவில் பூஸ்ட் கொடுத்திருக்கின்றன. செனட் ஆஃப் சாலைக்கு வந்த உதயநிதியை ஆற தழுவி வரவேற்றார் திமுக தலைவர் ஸ்டாலின். உதயநிதியோடு வந்தவர்கள் கிளம்பிச் சென்றதும் குடும்பத்துக்குள் பெரும் விவாதமே நடந்திருக்கிறது. விஜயை எதிர்க்கிறதுக்கு உதயநிதிதான் சரியான ஆள்னு ஊரே பேச ஆரம்பிச்சிருச்சு. இனியும் யோசிக்காம உதயநிதிக்கு செயல் தலைவர் பதவியை கொடுத்துடுங்க என்று பேச தொடங்கிவிட்டார் துர்கா. கட்சிக்குள்ளும் செயல் தலைவர் கோஷம் ஓங்க தொடங்கிவிட்டது. விரைவிலேயே பல மாற்றங்களை திமுகவில் எதிர்பார்க்கலாம். இந்த நிலையில் தாவேகா தரப்பில் பெண்களை அவதூறு செய்தால் ஒருபோதும் பொறுத்துக் கொள்ள மாட்டோம் என்பதை வெளிக்காட்டவே உதயநிதியை கைது செய்ய சொன்னார் முதல்வர் விஜய். மேலும் அரசியல் ரீதியாக 3 வகைகளில் லாபமும் அடைந்துவிட்டோம். திமுக தலைவரான ஸ்டாலின் அரசியலிலிருந்து அவரை ஒதுக்கினால்தான் முதல்வர் விஜயின் இமேஜ் மேலும் வளரும். உதயநிதியை கைது செய்தால் அதை வைத்து அவரது இமேஜ் கட்சிக்குள் உயரும். திமுகவுக்குள் தலைவர் பொறுப்புக்கு தானாக கொண்டுவரப்படுவார். ஸ்டாலினும் ரிட்டையர்ட் ஆகி விடுவார். எதிர்கால அரசியலை விஜய் வர்சஸ் உதய் என்று கட்டமைத்து விடலாம். இரண்டாவது, உதயநிதியை விட கனிமொழிக்கு அரசியல் தொடர்புகளும் அரசியல் முதிர்ச்சியும் அதிகம். ஒருவேளை அவர் திமுக தலைமை பொறுப்புக்கு வந்துவிட்டால் சிக்கலாகும். அதை தடுக்க உதயநிதியை ஒரு தலைவராக்க வேண்டும். அதற்கு அவரை கைது செய்து பிரபலப்படுத்த வேண்டும். முதல்வர் விஜயை ஹீரோவாகவும் உதயநிதியை வில்லனாகவும் நிலைநிறுத்தவே இந்த கைது நடந்தது. எதிர்காலத்தில் விஜய் வர்சஸ் உதய் என்று அரசியல் களம் அமையும் போது ஹீரோ வர்சஸ் வில்லன் என்றுதான் அந்த களம் பார்க்கப்படும். இதற்குத்தான் இந்த நாடகம் என்கின்றது கோட்டை வட்டாரங்கள்.